நீங்கள் இறைவனின் சொற்களை கேட்கின்றீர்களா? முறையான தொடர்ந்து வேதாகம் வாசிப்பு பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கு பல்வேறு காரணங்கள் கூறலாம். எல்லாவற்றிற்கும் மேலாக அது மனிதனின் சொல்லல்ல, இறைவனின் ஆணை. இறைவன் அறிவுறுத்துகிறார், இந்த சட்ட புத்தகம் உங்கள் நாவை விட்டு ஒருபோதும் நீங்காதிருக்கட்டும். இரவும் பகலும் நீங்கள் அதை தியானிக்க கடைவீர்கள். அதன் பயனாக உங்கள் வாழ்க்கை, உங்கள் வேதாகம் வாசிப்பு உரித்துடிப்போடு விளங்க இங்கே ஒரு 4 ஆலோசனைகள் கூற உள்ளேன். குறிப்பிட்ட நேரத்தில் படியுங்கள். உங்கள் அன்றாட வாழ்வில் இறைமொழிக்கு இடம் ஒதுக்குங்கள். குறிப்பிட்ட இடத்தில் படியுங்கள். உங்கள் எண்ணங்களோடு ஒன்றன் ஒரு சிறந்த இடத்தை தேர்ந்தெடுங்கள். குறிப்பிட்ட திட்டத்தோடு படியுங்கள். குறிக்கோளை ஏற்படுத்தி கொண்டு அதன் வழி நடங்கள். வேகத்தை விட புரிந்து கொண்டு படிப்பது சிறந்தது. தேவையான நேரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நினைவில் கொள்ளுங்கள், இறைமொழி உலகத்தில் நீங்கள் நுழைவது எப்படி முக்கியமோ அப்படி இறைமொழி உங்களுக்குள் நுழைவதும் முக்கியம். எல்லோரும் இறைவன் சொற்களை கேட்போம். நன்றி, வணக்கம்.